எந்த ஒரு ஸ்டோரித்து போலாம் அப்படின்னு மீட் பண்ணிக்கிறேன். கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதரட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன் நமஹ. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி சாதிச்சா மாதிரி. So don't miss it. If you are anywhere in Chennai, definitely this is a not to miss opportunity. ரெண்டு இடத்துக்கும் போக ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு இடத்துக்காவது கட்டாயம் போக ட்ரை பண்ணுங்க. Even kids from out stations can also plan it being holiday time. So do think about it and make the most of it. சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, குரு பரம்பரை சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? குரு பரம்பரை சீரீஸ்ல இதுவரைக்கும் நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி இவாளுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தோம். மணக்கால் நம்பியும் ஆளவந்தாரும் சேர்ந்து வர ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த குரு பரம்பரா ஸ்டோரி சீரீஸ்ல. So we are seeing the story of ManakkalNambi and Alavandar together in two parts. Now before we move on to the second part of ManakkalNambi and Alavandar's story today, Adiyan would want to revise all that we have done till now in short. அதாவது கதையை இப்போ Adiyan ரிவைஸ் பண்ண போறதில்லை, வெறும டீடைல்ஸ் எல்லாம் ஒரு தடவை நம்ம கோ த்ரூ பண்ணலாம். பிகாஸ் யூ சப்போஸ் டு ரிமெம்பர் ஆல் தீஸ் டீடைல்ஸ் அண்ட் யூ வில் ஹாவ் யுவர் mid-year assessment coming up next month. So memorizing all this is required. So Adiyan will just go through a small revision of Guru Paramparai details till Alavandar, after which we will revise the story of part 1 ManakkalNambi and Alavandar and then move on to today's story. So குரு பரம்பரையானது எப்படி ஆரம்பிச்சது? ஸ்ரீமன் நாராயணன்லேருந்து ஆரம்பிச்சு மகாலட்சுமி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், அப்புறம் நாதமுனிகள் அப்படின்னு போச்சு. இப்போ நாதமுனிகளுடைய திருநட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்களா பதில் சொல்லிடோ? சொல்லலாமா பதில்? நம்ம இது ஒரு குவிஸ் வச்சுக்கலாமா? You people answer and then it will appear on the slide. What say? Okay, so we'll have it as a question answer session. Adiyan would encourage you people to type it out in the chat. சரியா? Adiyan Q&A enable பண்ணட்டுமா? Adiyan Q&A கூட enable பண்ணலாம், அது கூட பெட்டர் தான். ஓகே, சாட்ல டைப் பண்றவா பண்ணுங்க, யாராவது அன்மியூட் பண்ணியும் சொல்லுங்க. நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரம் இது? சூப்பர் அடியன். அவர் அவதரிச்ச ஸ்தலம் எது? இன்னொருத்தர் சொல்லுங்க. Super, good answers coming up there. Keshav, Divya, Shri, Hayagreev. Okay, who's going to answer in voice? Adiyan Veeranarayanapuram. Veeranarayanapuram, super. Kattu Mannargudi. Aditya, very good. Mahati, very good. Lohit, very good. Everybody typing out good answers. Romba santosham. Aditha question. நாதமுனிகளுடைய சிஷ்யாள்லாம் யாரு? யாருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த கரெக்டா டைப் பண்றவா ரொம்ப ரொம்ப சமுத்து, அவளுக்கு ஸ்பெஷல் கிளாப்ஸ். டைப் பண்றவாளோ சொல்றவாளோ? அடியேன் சொல்லுங்க. அடியேன் சரியா கேட்கல, திருப்பி கேட்க முடியுமா? நாதமுனிகளுடைய சிஷ்யா பேரு எல்லாரும் ஒரு சிஷ்யர் பேரு சமுத்த எழுதிட்டா, அதுதான் உய்ய கொண்டார். ரொம்ப கரெக்ட். அடுத்தது யாரு? ஓகே, அத்விகா கரெக்ட்.
Lohit correct. Advika. நாதமுனிகளோட சிஷ்யன் வந்து உயக்கொண்டார் மணக்காநம்பி பெருமாளையர் புண்டரீகதாசர் சேத்தூர் செந்தலங்காரதாசர் உலக பெருமாள் நங்கை. கரெக்டா சொல்லிருக்கீங்களா? இல்ல அடியன், கரெக்டா சொல்லுங்க அடியன். பழைய நோட்ஸ்ல போய் பார்த்து சொன்னா கூட பரவாயில்ல. யார் சொல்ல போறா கரெக்டா? இப்ப எழுத ஆரம்பிச்சுட்டா எல்லாரும். அத்விகா, லோஹித், கோசகன், தியுதி, ஸ்ரீஷா, விஷ்ணுவர்தன், all correct answers. Very good, I agree. அடியன் who is going to tell the complete list? அடியன் ஏறு திருவுடையார் திருக்காண்டமங்கை ஆண்டான், ஒரு பராச்சான் பிள்ளை, சொகத்தூர் ஆழ்வான், அதுக்கப்புறம் வானமாதேவி ஆண்டார். சூப்பர், எக்ஸலன்ட் அடியன், வெரி நைஸ். இப்போ நெக்ஸ்ட் வெரி குட். எல்லாரும் போய் ஆக்சசிபிளா வச்சுட்டு இருக்கேன் ஆன்சர்ஸ், அதனால போய் பார்த்து கடகரான் டைப் படிக்கிறேன், அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஆக்சசிபிளா மைண்ட்ல வச்சுக்கணும் ஆன்சர், சரியா? ஓகே, நெவர் மைண்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், who is going to recite the avatara shlokam for நாதமுனிகள்? நாதமுனிகளுடைய அவதார ஸ்லோகம், புருஷை சுவாமி சொன்ன ஸ்லோகம், அது யார் சொல்ல போறேன்? இது வந்து ரிசைட் தான் பண்ணணும், டைப் படிக்க வேண்டாம். அடியன் விஜய் சார்நாதன் சொல்லலாமா? அடியன் ஜேஷ்டானுதார அடியன் கேக்கலேமா? ஜேஷ்டானுராதா முனிநாதேன முனிநாதேன. இது இது அவதார ஸ்லோகமா? இல்ல, இது வந்து சுவாமி தேசிகன் சாதிச்ச தனியன். ஓகே, அதுவும் அடுத்த கொஸ்டின். ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க, ஜேஷ்டானுராதாவோ இல்ல நாதேனவோ. ஜேஷ்டானுராதா சம்பூதம் வீரநாராயணே புரே கஜவக்தாய ஆத்யம் நாதமுனிம் பஜே. சூப்பர். யாருமா சொன்னது? யார் சொன்னது இத? ஆஷ்ரித் அடியன். அடியன், வெரி குட் ஆஷ்ரித், சூப்பர். நெக்ஸ்ட், சுவாமி தேசிகன் சாதிச்ச தனியன் யார் சொல்ல போறேன்? நாதேன அப்படின்னு ஆரம்பிக்கிற தனியன் யாரோ ஆரம்பிச்சா, அது யார் சொல்ல போறேன்? இதுவும் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, டைப் பண்ண வேண்டாம். முனிநாதேன பவேயம் நாதமானஹம் ஹச்சனைகமிகம் தத்வம் ஹஸ்தாமலகதாம் கதம். அடியன் யாருமா இது? அடியன் கோசகன். அடியன் கோசகன், வெரி குட், சூப்பர். சோ கரெக்டா சொல்லிட்டேன் நாதமுனிகளுடைய டீடைல்ஸ்லாம். ஸோ ஜஸ்ட் கோயிங் த்ரூ தட் ஒன்ஸ் அகெயின். ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரம் ஆனி அனுஷம், அவர் அவதாரம் பண்ணின ஸ்தலம் வீரநாராயணபுரம், காட்டு மன்னார்குடி ஆர் காட்டு மன்னார் கோயில். அவதார ஸ்லோகம் ஜேஷ்டானுராதா சம்பூதம் வீரநாராயணே புரே கஜவக்திராம்சமாச்சாரியம் ஆத்யம் நாதமுனிம் பஜே. அவருடைய சிஷ்யர்கள் உய்யக்கொண்டார், குருகை காவலப்பன், நம்பி கருணாகரதாசர், ஏறு திருவுடையார், திருக்கண்ணமங்கை ஆண்டான், உருப்பட்டூர் ஆச்சான் பிள்ளை, சொகத்தூர் ஆழ்வான், வானமாதேவி ஆண்டான். ஓகே, அடுத்தது உங்களுக்கு கொஸ்டின். இந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் அந்த ஸ்லைட்ல இல்ல. ஸ்லோகம் வந்து நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாம் கதம். ஓகே, சூப்பர். Now same set of questions for உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டாருடைய திருநக்ஷத்திரம் என்ன? உய்யக்கொண்டார் திருநக்ஷத்திரம் டைப் பண்ணுங்க எல்லாரும். அப்புறம் யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஆஷ்ரித் கரெக்ட், விஜய் சார்நாதன் கரெக்ட். Who is the unmute and answer? Balaji correct. I agree, right? Again. சித்திரை கார்த்திகையாடி.
சித்திரை கார்த்திகை. வெரி ரைட், சூப்பர். அடுத்தது உய்யக்கொண்டார் எங்க அவதரிச்சார்? பாலாஜி கரெக்ட் ஆன்சர். த்யுதி கரெக்ட் ஆன்சர். ஓகே. கோசகன் சூப்பர். அத்விகா கரெக்ட். மகதி கரெக்ட். விஷ்ணுவர்தன் கரெக்ட். லோஹித் கரெக்ட். திருவெள்ளரை அடியன். சூப்பர் அடியன், திருவெள்ளரை. வெரி நைஸ், ரொம்ப நல்லது. அடுத்தது உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர்கள் யாரு? திருவல்லிக்கேணி பான் பெருமாள் அரையர், சேட்டூர் செண்டலங்காரதாசர், உலக பெருமாள் நங்கை, புண்டரீகதாசர். ஓகே சூப்பர். யார் சொன்னா? அடி யாருமா சொன்னாத? அத்விகா அடியன். அடியன் அத்விகா. சூப்பர், வெரி குட், கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இவருடைய அவதார ஸ்லோகம் என்ன? புருஷை சுவாமி சாதிச்ச அவதார ஸ்லோகம் for உய்யக்கொண்டார். What is that? Who will recite? அடியன். அடியன் சொல்லுங்கம்மா. அடியன் நமஸ்யாம் யரவிந்தாக்ஷம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்தசத்வமயம் சௌரே அவதாரமிவாபுரம். கரெக்ட். இதான அவதார ஸ்லோகம் இல்ல, இது சுவாமி தேசிகன் சாதிச்ச தனியன் ஸ்லோகம். ஓகே, தட்ஸ் ஃபைன். அவதார ஸ்லோகம் யார் சொல்ல போறேன்? அடியன் சௌத்ரமாசே கிருத்திகாயாம் ஸ்ரீஸ்வதாத்ரி ஸ்வமோத்வமம். என்ன யோசிச்சு படிக்கிறேன்? லேர்ன் பண்ணலையா இத? யாரு கரெக்டா ஃப்ளூயண்டா சொல்ல போறா? பார்த்து சொன்னாலும் பரவாயில்ல. யார் சொல்ல போறேன்? அடியன் ஸ்லைட்ல காமிக்கல, ஏன்னா நீங்க ஏதாவது நோட்ஸ் வச்சிருக்கலான்னு பாக்குறேன் அடியன். அதுக்கு அடுத்தது காட்டுவேன் ஸ்லைட்ல. அப்புறம் யாருமா? அனந்தஸ்ரீ. சொல்லுமா அனந்தஸ்ரீ. चैत्रमासे कृत्तिकायां श्रीश्वेताद्रिसमुद्भवं गुरुपुण्डरीकाक्षं जयसेनांशमाश्रये. சூப்பர் அடியேன், வெரி குட். எல்லாரும் கைண்ட்லி இந்த ஸ்லோகங்கள்லாம் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆச்சாரியனுக்கும் 2 ஸ்லோகம் தான், குட்டி குட்டி ஸ்லோகம் தான். ப்ளீஸ் லேர்ன் them. ஓகே, so we'll move back. yeah, so உய்யக்கொண்டாருடைய திருநக்ஷத்திரம் சித்திரை கிருத்திகை or சைத்திர கிருத்திகா. அவருடைய அவதார ஸ்தலம் திருவள்ளரை or ஸ்வேதாத்ரி கஷேத்திரம். சுவாமி தேசிகன் அவருக்குன்னு கம்போஸ் பண்ண தனியன் நமஸ்யாம் அரவிந்தாக்ஷம். தப்பா இருக்கு ஸ்பெல்லிங் இங்க, சாரி ஃபார் தட். ஐ வில் கரெக்ட் இட். நாத பாவே விவஸ்திதம் சுத்த சத்துவமயம் சௌரேஹே அவதாரம் விவாபரம். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர்கள் மணக்கால் நம்பி, திருவல்லிக்கேணி பான் பெருமாளரையர், சேட்லூர் செண்டலங்காரதாசர், உலக பெருமாள் நங்கை, புண்டரீகதாசர். அவதார ஸ்லோகம் சைத்திரமாசே கிருத்திகாயாம் ஸ்ரீஸ்வேதாத்ரி சமுத்பவம் குரும் புண்டரீகாட்சம் ஜெயத்சேனாம்சமாஸ்ரயே. ரைட். சோ அடுத்த ஆச்சாரியன் மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பிக்கு நீங்க இன்னும் அசைன்மெண்டே பண்ணல, அதனால அடியன் டெஸ்ட் எல்லாம் வைக்கல. அடியன் சொல்லிடுறேன் ரிவிஷனை. மணக்கால் நம்பியினுடைய திருநக்ஷத்திரம் மாசி மகம். அவருடைய அவதார ஸ்தலம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்து பக்கத்துல மணக்கால் அப்படிங்கிற அக்ரஹாரம் ஆக்சுவலி. சுவாமி தேசிகன் அவருக்குன்னு கம்போஸ் பண்ண தனியன் அனுச்சித க்ஷமாயோகம் அபுண்ணிய ஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதராகம் தம் ராமம் துர்யம் உபாஸ்மஹே. மணக்கால் நம்பியினுடைய சிஷ்யர்கள் ஆளவந்தார், தெய்வத்துக்கரசு நம்பி, ஆச்சி, கோமடத்து திருவண்ணகரப்பன், சிறு புள்ளுராவுடைய பிள்ளை. இதனுடைய அவதார ஸ்லோகம் மாகே மகாயாம் சம்பூதம் ஸ்ரீரங்க நகராந்திகே குமுதாம்சம் ராமமிஸ்ரம் உபாசேஹம் ஜகத்குரும் அப்படிங்கிறது. So with this, Adiyan will ask you now
revision of the story of ManakkalNambi and Alavandar, which we saw last time. இது வந்து கம்ப்ளீட்டா நரேஷன்ல தான் சொல்லணும். அது என்னுடைய humble request that people who have not answered till now, who have not unmuted and answered, அவள்லேருந்து யாராவது 3 பேர் கதையை சொல்லுங்க, சரியா? In parts. Adiyan will tell where to stop. One of you can start the story and the other 2 could continue further. So யார் சொல்ல போறீங்க? 3 குழந்தைகள் வரணும். Adiyan Trivikraman. Okay, start Trivikraman. அடியன் மணக்கால்நம்பி வந்து உய்யக்கொண்டாரோட பிரதான சிஷ்யர். மணக்கால்நம்பி ஒரு நாள் நம்ம உய்யக்கொண்டாரோட 2 பொன் பசங்க வந்து காவேரி நதியில விளையாடுறதுக்கு போச்சு. நடுவுல சேரும் சகதியமா இருக்குச்சு. அப்ப வந்து மணக்கால்நம்பி அவர் அப்படியே படுத்துட்டு அவர் முதுகுல கால் வச்சுன்னு போகும்னு சொல்லி ஆடிந்ததுக்கு அப்புறம் திரும்பி கூட்டுன்னு வந்தார். அப்ப வந்து நொய்யக்கொண்டார் கேக்குறார், வழியில சேர்ந்தது எப்படி போனீங்கன்ட்டு. அவ வந்து மணக்கால்நம்பி அவர் தான் வந்து எங்க முதுகுல கால் வச்சுன்னு போக சொன்னார். அவரோட முதுகுல கால் வச்சு போக சொன்னார். நாங்க அப்படி வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப வந்து மணக்கால்நம்பி உய்யக்கொண்டார் கிட்ட வரைச்சு அவர் வந்து சொல்ற, நீ எனக்கு நீ ரொம்ப நல்லது பண்ணிருக்க, அதனால எனக்கு வேற எதுவும் என்ன சொல்றதுன்னு தெரியல, உனக்கு துவய மந்திரத்தை சரணாகதி மந்திரத்தை உபதேசிக்கிறேன்ட்டு சரணாகதி மந்திரத்தை உபதேசிக்கிறார் அடியன். சூப்பர் அடியன், வெரி நைஸ். சந்தோஷம் திரிவிக்ரமன், வெரி குட். அதுக்கப்புறம் who is going to continue the story? யாருமா ஸ்டோரி கண்டினியூ பண்றேன்? அன்எக்ஸ்பெக்டடா ஸ்டோரி கேட்டுட்டல அடியன், அனௌன்ஸ் பண்ணிட்டு கேட்டிருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி வாங்கோ அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா அடியன் சொல்லாம விட்டுட்டேன் இல்ல, ஞாபகம் வருதா வரலையா ஸ்டோரி? யார் சொல்றேன்? shall அடியன் pick up the names? Aditya, you want to answer? தப்பா ஞாபகம் இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அடியன் யாருமா? விஜய் சாரநாதன். ஓகே, யூ ஹவ் ஆன்சர்ட் a couple of questions. அதனால வேற யாராவது ஆன்சர் பண்ண வைக்கலாம் ட்ரை பண்றேன் அடியன். யாருக்கும் தெரியலன்னா அடியன் will come back. ஓகே, திவ்யா ஸ்ரீ, அர்ச்சித், அபினவா, யாரா வரேலா? அதிதி, ஞாபகம் இல்லையா குழந்தைகளா? Don't remember the story? I agree was answered actually. Fine. Praklad Vardhan, Shravan, Shri Aptan, Vasudha, Vedant Karthik, Vinata. இவ்வளவு சைலண்ட் ஆயிட்டே எல்லாரும், கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? சரி, போனா போறது. Again will ask those who are in line to answer. Vivika, you can repeat. Vivika, yes. கோசகன் சொன்ன வரைக்கும் திருப்பி இந்த கதையை சொல்லு. ஈஸ்வர பட்டாளனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அடியேன். அவளுக்கு நாத்தமுனி வந்து யமுனை துறைவன் பேர் வைக்கிறா. ஏன்னா அவருக்கு யமுனை துறைவன் அந்த யமுனை துறைவன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால. அதுக்கப்புறமா வந்து அவர் நாத்தமுனிகள் வந்து யமுனை துறைவனுக்கு எல்லாமே கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனா
அவர் வந்து யமுனை திரைவன் 7 வயசு இருக்கும்போதே நியூ டைட்டில் மாத்திட்டி. யமுனை திரைவன் 7 வயசு ஆனோன்னு என்னாச்சு? சரி, விஷ்ணுவர்தன், you will continue. சொல்லுங்க மஷ்ரவன். Yes. Yes, Shravan, continue the story. When Nadamuni, when Yamunai Thuraivan was 8, Yes. Nadamuni, Shri Nadamuni died. So, and before he died, he made Alavandar the Acharyan. Did he do that? Did he do that, Shravan? Okay. First thing, when we are talking about Acharyas, let's say he attained Paramapadam. Let's not use words like he died. Okay. So we'll say that he attained Paramapadam. He didn't appoint Alavandar as an Acharya. He said Alavandar would be a future Acharya. Okay. You can continue from there. Continue. Chal. But when Yamunai Thuraivan was 15, even Alavandar reached Paramapadam. So, யாருப்பா ஆளவந்தார் இல்லப்பா, உய்ய கொண்டார். I think you're getting confused. Okay. She Uyakondar made ManakkalNambi the future Acharya of Yamunai Thuraivan. Okay. ManakkalNambi thought that it was better to have a normal teaching. It was better to first have a normal teaching by a normal Acharya, by a normal Guru. So he joined an ashramam. He joined Yamunai Thuraivan into an ashramam, and the Guru taught him a lot of things. One day, the king's soldiers came to the ashramam and asked the Guru for taxes by the royal Pandit. But Yamunai Thuraivan thought that this was unjust. So he challenged he said that the soldiers must bring him to the court. So when the soldiers brought him to the court, he challenged the royal Pandit to a knowledge test. The Pandit said, whatever you tell, I will say that it is no. And it will be no. Then Yamunai Thuraivan said, a mother, you always have a mother. Then the royal Pandit says, the royal Pandit did not answer anything. Then he also said, the king rules the land. He did not reply. Then he said, the queen is not
the queen does not the queen exists. Then also he was ashamed to answer. Then also the royal Pandit was ashamed to answer. Okay, then what happened? Again, I forgot to tell something before that. Again. Okay, tell. The king was surprised that a boy challenged the royal Pandit. So he was sure that the boy would lose. But the queen rooted for the boy. So when the king knew that, he said, "Let's have a bet. If the royal Pandit wins, you will be my servant. If the boy wins, you can He would give half the kingdom to the boy. Give half the kingdom to the boy again." Then? So when Yamunai Thuraivan won, the queen was happy because she wasn't made into a servant by the king. And also because he got half of the kingdom. Very good. So he came to be known as Alavanda. Wonderful. So you have narrated the whole story. There are two questions Sadian would want to ask here. What was the name of Yamunai Thuraivan's teacher? I mean the teacher of basic Shastras, the school that he went to. He went to learn from a teacher. Does anyone remember the name of that teacher? Yaar kitta ponar Yamunai Thuraivan kattukattukku? Adiyan? Mahabhashya Bhattar. Super Adiyan. Inda entuna veno. Mahabhashya Bhattar. Very good. And the three questions, Shravan said everything fine except those three questions. They can be clarified a bit more. So who is going to tell me what were the three questions that were put forth, not questions, statements put forth by Yamunai Thuraivan in front of the royal Pandit? Who is going to say that? Ma'am, you can type it out also, not a problem. Vanmata Vandya Rajayam Sarvabhaumaha Rajapatniyam Pativrata. Its meaning is your mother is not childless. This is a great king and emperor, and this queen is devoted to her husband. Very good. Super. Wonderful. Okay, one more question. What was the name of that royal Pandit whom Yamunai Thuraivan battled with? Akiyalvan. Super pa. இதே மாதிரி enthusiasm இருங்கோ. ஒரு நிமிஷம் அடியன் பயந்து போயிட்டேன். என்ன ஆச்சு உங்களுக்குலாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றோ அப்படின்னு. I think there was some muting and unmuting issue. Thankfully, glad to see back the enthusiasm. உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கோ இல்லையோ குழந்தைகளா, போய் சும்மா போட்டு விட்டு கதையை அப்படி கேட்டுட்டு வாங்க, சரியா? Especially today you know that you have part 2 session, right? So you should have listened to part 1 before coming, so that if there are any questions you could have understood better, and you can also என்னம்மா என்னம்மா அந்த கதை எப்படி கேட்கணும்? சம்பிரதாய மஞ்சரி யூடியூப் சேனல்னு ஒண்ணு இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போய் பார்த்தேன்னா இருக்கும், சரியா? தேவரி 2021 கிட்னு நினைக்கிறேன். சம்பிரதாய மஞ்சரி யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, கதை கிடைக்கும். எனிவேஸ் ஆல்வேஸ் ட்ரை டு ரிவைஸ் பிஃபோர் யூ கம் ஃபார் கிளாஸ். இல்லைன்னா திடீர்னு இந்த மாதிரி மாமி ஏதாவது கேட்க ஆரம்பிச்சிருவேன், அப்புறம் சர்ப்ரைசிங் ஆயிடும். ஓகே, anyways you all are smart enough, so you handled it well. So I think the story was
quite clearly narrated by Shravan, and I think as Shravan narrated, all of you remembered also what happened in the story. Essentially, put in a nutshell, Yamunai Thuraivan was the grandson of Sriman Nathamunigal, and Sriman Nathamunigal passed away when Yamunai Thuraivan was very young. So he entrusted the responsibility of passing down knowledge to Uyakondar to attain Paramadam. So he entrusted that responsibility to his Sishyan, that is ManakkalNambi, and ManakkalNambi had to actually train Yamunai Thuraivan. But before Yamunai Thuraivan could be initiated into Sampradaya training, it was important to go to basic school, like not the schools that you go to now, but basic education in Kavyam, Natakam, etc., as it was done in those days. So அதை படிக்கிறதுக்காக மகாபாஷ்ய பட்டர் கிட்ட போனார். மகாபாஷ்ய பட்டரை சில சோல்ஜர்ஸ்லாம் வந்து சந்திச்சா ராயல் கோர்ட்ல இருந்து. அவள்லாம் யாருன்னா, அவதான் ராயல் பண்டித்தான ஆக்கி ஆழ்வானுடைய ஆட்கள். அவள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கேட்டா மகாபாஷ்ய பட்டர் கிட்ட. அந்த எக்ஸ்ட்ரா டாக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டார் எங்க ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டார் யமுனை துறைவன். ஏன்னா கட்ட வேண்டிய அவசியம் இல்ல, எதுக்கு அநியாயமா நீங்க டாக்ஸ் கேக்குறேன், எக்ஸ்ட்ரா பைசா எல்லாம் கட்ட வேண்டாம், இவரே பெரிய வித்வான் தான் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஆக்கி ஆழ்வான் வந்து, இந்த மாதிரி யார் சொல்றா, இவாளை நான் டிஃபீட் பண்றேன் ஒரு நாலேஜ் வார்ல, அவரை கூப்பிட்டு அனுப்புங்கோ அப்படின்னு கிங் கிட்ட கேட்டான். உடனே கிங்கும் மெசேஜ் அனுப்பிச்சார் மகாபாஷ்ய பட்டரோட ஸ்கூலுக்கு. அப்போ அந்த மெசேஜையும் யமுனை துறைவன் தான் வாங்கி படிச்சார். படிச்சுட்டு அவர் சொன்னார், பல்லக்கு அனுப்புங்கோ, அப்பதான் வருவோம், எங்க ஆச்சாரியன்னு நான் ரெப்ரசென்ட் பண்றேன், அவருக்கு மரியாதையா இன்விடேஷன் கொடுக்கணும், அப்பதான் அவர் வருவார். சோ மரியாதையா பல்லக்கு அனுப்புங்கோ, பேலன் குவீன் அனுப்புங்கோ, வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த கிங்கும் அமிச்சார். அங்க கோர்ட்டுக்கு போன உடனே இந்த குட்டி பாய் யமுனை துறைவன் இவ்வளவு தேஜஸ்வியா இருக்கானே அப்படின்னு அந்த குவீன் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவளுக்கு. இவன் தான் ஜெயிக்க போறான், நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு கிங் கிட்ட சொல்லிட்டா. அந்த ராஜாக்கு நம்பிக்கை இல்ல, அதெல்லாம் இல்ல, என்னமோ ஓவர் கான்பிடென்டா வந்துட்டு இருக்கான் இந்த குழந்தை, இவன் ஜெயிக்கலாம் மாட்டான், நம்ம ஆக்கி ஆழ்வான் எவ்வளவு பெரிய ஆளு, ஒரே நிமிஷத்துல டிஃபீட் பண்ணிடுவாரு இந்த குழந்தைய அப்படின்னு சொன்னான் கிங்கு. கிங்கும் குவீனும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டா, யார் ஜெயிக்க போறான்னு. உடனே கிங்கு கோவம் வந்துடுத்து. என்ன சொன்னான் கிங்கு, இந்த பையன் ஜெயிச்சான்னா அவனுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கறேன், தோத்து போயிட்டான்னா ஒன்ன நான் வேலைக்காரி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே குவீனுக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. அடாடா, இந்த குழந்தை தோத்து போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வேலைக்காரி ஆயிடணுமே அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்தா. அப்புறம் ஆரம்பிச்சுது வாக்குவாதம். என்ன சொன்னா ஆக்கி ஆழ்வான், உன்ன மாதிரி ஒரு குட்டி பூச்சிய நசுக்கிறதுக்கு எனக்கு பெரிய தர்க்கம் எல்லாம் தேவையில்லை, பெரிய விஷயம் எல்லாம் நான் பேச வேண்டாம், பிக் கொட்டேஷன் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ என்ன வேணா சொல்லு, அது நான் இல்லன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவ்வளவுதான் சொன்னான். உடனே ஆள வந்தார், 3 சென்டென்சஸ் சொன்னார். என்ன சொன்னார், தன்மாதான வந்தியா ராஜாயம் சார்வபௌமஹா ராஜபத்னியம் பதிவிரதா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னோட அம்மா சைல்ட்லெஸ் கிடையாது அப்படின்னு சொன்னான். அவ அம்மாக்கு ஆக்கியாழ் வந்து சைல்டு, அப்ப எப்படி அவ சைல்ட்லெஸ்ஸா இருக்க முடியும்? சோ அத நோவே சொல்ல முடியாது ஆக்கியாழ்வான் ஆச்சா. அப்புறம் இந்த ராஜா சார்வபௌமன் அப்படின்னா ராஜா ராஜாதான் அப்படின்னு சொல்லிட்டார். ராஜா ராஜா தானே, ராஜா இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? சோ அதையும் நோன்னு சொல்ல முடியல ஆக்கியாழ்வானால. 3rd சென்டென்ஸ், இந்த ராஜபத்னி பதிவிரதை, ரொம்ப நல்லவ, நல்ல கேரக்டர் உடையவ அப்படின்னு சொன்னார். அதுக்கு போய் நோ சொல்ல முடியுமா ஆக்கியாழ்வானால? நோ சொன்னா அவ்வளவுதான், ராஜாவே அடிச்சுடுவான் அவன். அதனால அதுக்கும் நோ சொல்ல முடியல, வாய் அடிச்சு போயிட்டான், ஒன்னும் சொல்ல முடியாத சுப்பாயிட்டான் அவன். உடனே என்ன சொன்னார் ஆள வந்தார், ஓகே இந்த மாதிரி சாதாரண டிபேட்ல தான் என்னால ஜெயிக்க முடியும்னு நினைச்சுக்காதீங்கோ, யமுனை துறைவன் சொல்றார், என்ன வேணா கேளுங்கோ, எந்த நாலேஜ் பேஸ்ட் பேட்டிலா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சாஸ்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசி வாக்குவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அவளுக்குள்ள வாக்குவாதம் நடந்தது. யமுனை துறைவன் ஜெயிச்சார். உடனே சந்தோஷமாயிட்டா ராணி. ஆஹா, நான் தப்பிச்சேன், இனிமே நான் வேலைக்காரி கிடையாது, என்னை ஆள வந்தீரோ அப்படின்னு போய் கட்டிண்டா அந்த ராணி அந்த குழந்தைய. உடனே அவருக்கு ஆள வந்தார் அப்படின்னு பேர் வந்துட்டு அவர் ராஜா ஆயிட்டார். So the story we saw last time. இந்த முதல்ல அடியனே சொல்லிருக்கலாம்ல, உங்களெல்லாம் போட்டு படுத்திட்டேன்.
but I didn't wanted to see how much you all remember and how alert you have been. I must say I'm not very disappointed, but slightly disappointed. See to it that next time you come more prepared, okay? So let's go to part 2 of ManakkalNambi and Alavandar. நாசமுனிகளுடைய பேரனான யாமுனாச்சாரியர் ஆளவந்தாரா ஆயிட்டார். சோழராஜா அவருக்கு பாதி சோழ தேசத்தை கொடுத்துட்டார். ராஜாவாக ராஜ்யம் ஆண்டுட்டு இருக்கார் ஆளவந்தார். விவாகமாச்சு ஆளவந்தாருக்கு. அவருக்கு 4 குமாரர்கள், சொட்டை நம்பி, தெய்வத்துக்கரசு நம்பி, பிள்ளை நம்பி, திருவரங்க பெருமாள்னு 4 குமாரர்கள். இப்படி தேவிகளும் குமாரர்களுமாக சௌக்கியமா அரண்மனையில வாழ்ந்துட்டு வந்து ராஜ்யத்தை ஆண்டுண்டு வந்துட்டு இருக்கார். யார் இந்த ஆளவந்தார்? ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய பௌத்திரன். அவர் சௌக்கியமா ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்கார். இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார் ஒருத்தர். யார் அவர்? ஸ்ரீ ராமமிஸ்ரர், ஸ்ரீ மணக்கால்நம்பி. உய்யக்கொண்டாருடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீமன் நாதமுனிகள் அவருக்கு தன்னுடைய பௌத்திரனுக்கு உபதேசம் பண்ணும்படியாக சொன்னதாக சொன்னோம். உய்யக்கொண்டார் காலமும் ஆனா முடிஞ்சு போயிடுது. அதனால இந்த காரியத்தை அவர் தன்னுடைய சிஷ்யரான மணக்கால் நம்பி கிட்ட ஒப்படைச்சார். இந்த மாதிரி நாதமுனிகளுடைய பேரனுக்கு எல்லா உபதேசங்களையும் பண்ண வேண்டியது அப்படின்னு மணக்கால் நம்பி கிட்ட ராமமிஸ்ரர் கிட்ட சொன்னாராம் உய்யக்கொண்டார். இந்த ராமமிஸ்ரர் இப்ப ஆளவந்தாரனுடைய வைபவங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். இவர் போய் இந்த மாதிரி ஜெயிச்சதாக்கி ஆழ்வான, அதுக்கப்புறமா ராஜ்ய தாண்டிட்டு இருக்கிறது, எல்லா வைபவங்களையும் பார்த்துட்டு இருக்கார். சமயம் வரும் பொழுது இவரை திருத்தி பணி கொண்டு சம்பிரதாய விஷயத்துக்கு இழுக்கலாம்னு காத்துட்டு இருக்கார். கொஞ்ச நாள் ஆச்சு, இவருக்கு கொஞ்சம் புரியற வயசு வந்தது ஆளவந்தாருக்கு. அப்போ ஒரு நாள் ஆளவந்தார சந்திக்கிறதுக்கு மணக்கால் நம்பி போனாராம். ராஜாவை சந்திக்க போறச்சே பொதுவா வெறும் கையா போமாட்டா, ஏதாவது கூட எடுத்துட்டு போவா. என்ன எடுத்துட்டு போனார் மணக்கால் நம்பி? தூதுவளங்கீரை அப்படின்னு ஒரு கட்டு கீரை எடுத்துட்டு போனாராம். இந்த கீரை தான் தூது போச்சான் இவா 2 பேருக்கு நடுவுல, அதனாலேயே அதுக்கு அந்த பேரு. தூதுவளங்கீரை எடுத்துட்டு போய் ஒரு பிராமணர் அரண்மனை வாசல்ல நின்றா உள்ள விடுவாளோ? மாட்டா. இவரை பார்த்தா பிரதேச மாதிரி இருக்கு, ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவார பாலக்காலே உள்ள விட மாட்டோன்ட்டா. அங்கரட்சகர்கள் பின்னாடில இருந்து விரட்டியே விட்டுட்டா. சரின்னு இவர் பின்பக்கமா போய் அங்க மடப்பள்ளி இருந்தான், கிச்சன், ராயல் கிச்சன், அது வழியா உள்ள நுழைஞ்சுட்டார். அங்க போய் அங்க இருக்கிற ஒரு குக்க ஃப்ரெண்ட் பண்ணிட்டாராம். பண்ணிட்டு இந்த கீரைய கொடுத்தாராம். அந்த குக்க அந்த கீரையை பார்த்துட்டு, இந்த கீரை எங்க ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷம், வாங்கி அதை தளிகை பண்ணி போட்டாராம். ஆளவந்தாரும் ரொம்ப உகந்து அன்னைக்கு அதை புஜிச்சாராம். கீரையை சாப்பிட்டாரே தவிர இது எங்கேருந்து வந்தது அப்படின்லாம் என்னத்துக்கு ஒரு ராஜா கேட்க போறார்? ஒன்னும் கேட்கல. அந்த கீரையை பத்தி சௌக்கியமா சாப்பிட்டார், அனுபவிச்சார், ஆச்சு. இதே போல தினம் கீரையை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாராம் மணக்கால் நம்பி. 6 மாசம் தொடர்ந்து கீரையை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாராம். 6 மாசமும் ஆளவந்தார் சௌக்கியமா சாப்பிட்டுட்டு அதை பத்தி விசாரிக்கவே இல்லை. நிறுத்தி பாப்ப ஒரு நாள், அப்பயாவது கேள்வி வருதான்னு பாக்கலான்னு மணக்கால் நம்பி வரலையா. ஒரு நாள் திடீர்னு நிறுத்திவிட்டாராம் அந்த கீரை. நிறுத்தின அன்னைக்கு ஆளவந்தார் கேட்டாராம், தினம் தூதுவளங்கீரை பண்ணி போடுவேளே, இன்னைக்கு இல்லையே, என்ன காரணம்னு கேட்டாராம் அந்த குக்க. அப்ப சொன்னார், 6 மாச காலமா ஒரு பிராமணர் தினம் தவறாம இந்த தூதுவளங்கீரைய ராஜாவுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கார், இன்னைக்கு அவர் வரல, அதனால பண்ணல அப்படின்னாராம். உடனே ஆளவந்தார் கோச்சுண்டாராம். ராஜாவுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது உபகாரம் கொடுக்கிறாருன்னா கண்டிப்பா ஏதாவது அபேட்சை இருக்கும், எனக்கு முன்னாடியே நீங்க சொல்லியிருக்க வேண்டாமோ, அதுவும் ஒரு பிராமணர், அடுத்த தடவை அந்த பிராமணர் வந்தார்னா கண்டிப்பா என்ன உடனே பார்க்க சொல்லணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டார். மணக்கால் நம்பி மறுநாள் கீரை எடுத்துட்டு திருப்பி வர வந்த உடனே இவரை ராஜ மரியாதையோட ஐஷன் போய் ராஜா கிட்ட கொண்டு போய் விட்டாள். இவரை பார்த்து ராஜா ஆளவந்தார் கேட்கிறார், என்ன சமாச்சாரம், எதுக்காக இப்படி எனக்கு ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கேன் 6 மாசமா, உங்களுக்கு என்ன வேணும்னு அந்த ராஜா கேட்டார். அதுக்கு அந்த மணக்கால் நம்பி சொன்னார், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒண்ணும் வேண்டாம், நான் உங்களுக்கு குடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இவருக்கு ஒன்னும் புரியல, என்னன்னு கேக்குறார். அதுக்கு சொல்றாரு மணக்கால் நம்பி, உங்களுடைய பித்ரார்ஜிதமான சொத்து ஒண்ணு என்கிட்ட இருக்கு ரொம்ப நாளா, அது உங்களை பார்த்து பேசி உங்ககிட்ட ஒப்படைக்கணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. ஏதாவது சொத்துன்னா அதை தானே அனுபவிச்சுட்டு போகாம
நான் ஒரு ராஜா, எனக்கு என்ன குறைவு, எனக்கு போய் அதை கொண்டு வந்து கொடுக்கணும், தன்னுடைய பொறுப்பை நல்லபடியா கழிக்கணும்னு நினைக்கிறாரே அப்படின்னு அவருடைய சின்சியரிட்டியை நினைச்சு சந்தோஷப்பட்டு சொன்னாரா, என்ன சொத்தா இருந்தாலும் நீங்களே வச்சுட்டு அதை அனுபவி அப்படின்னாரா. அதுக்கு இவர் சொன்னாரா, இல்ல இல்ல அதை கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னா. சரி அப்படின்னா கொடுத்துடுமே அப்படின்னாரா ராஜா. அதுக்கு சொன்னாரா, இங்க கொடுக்க முடியாதது, அது உங்களை அழைச்சிட்டு போய் தான் காமிக்கணும் அப்படின்னாரா. உடனே ராஜா நினைச்சாரா, சரி ஏதோ ஸ்தாவரமான சொத்து போல இருக்கு, ஏதோ லேண்டோ என்னமோ வீடோ, அதனால அப்படி சொல்றாராக்கும்னு நினைச்சாரா. கூடவே இன்னொரு விஷயம் சொன்னார் இந்த மணக்கால் நம்பி, அந்த சொத்தை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் உங்களோட பேசி பழகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் இந்த பிராமணனை பார்த்தா நம்பலாம் போல இருந்தது. சரி அப்படின்னு ஒத்துனாரு. அதுல இருந்து தினம் மணக்கால் நம்பி அரண்மனைக்கு ஆள வந்தாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பகவத் விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாராம். பகவத் அவதாரங்களை பத்தின ரகசியங்களை, பகவத் குணங்களை பத்தி இப்படி மெதுமெதுவா சொல்லி சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் அவருக்கு புகட்டி கடைசியில ஒரு நாள் அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு வந்திருக்குன்னு அவருக்கு தோணினதுக்கு அப்புறமா என்னோட வாங்குவோ, உங்களோட சொத்தை காமிக்கிறேன்னு கூட்டிட்டு போனார். எங்க போனார்? ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு போனார். நேர அந்த ரங்காரங்கா கோபுரத்து வழியா நுழைஞ்சி உள்ளுக்குள்ள போய் கருட சன்னதியெல்லாம் தாண்டி போய் அங்க சந்தனு மண்டபம் தாண்டி போய் கர்ப்பகிரகத்து பக்கத்துல நிறுத்தி அங்க பச்சை மாமலை போய் மேனி பவளவாய் கமலச்செங்கன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ரங்கநாதரை கொண்டு போய் காமிச்சாராம். காண்பிச்சு, இதுதான்ப்பா உன்னுடைய பித்ரார்ஜிதமான சொத்து, இத்தனை நாளா இதை இழந்துட்டு நிக்கிற, இதுதான் இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இவர் தான் உன்னுடைய சொத்து, இவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் உன்னுடைய கடமை அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தார். ஆள வந்தாருடைய கண்ணுல இருந்து தாரதாரையா பெருகித்து கண்ணீர், ஆனந்த பாஷ்பம். இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தம், இப்ப இது கிடைச்சதே அப்படிங்கிற ஆனந்தம். ரொம்ப உகந்துண்டார், ரொம்ப கிருத்தஜதையோட இருந்தார் ஆச்சாரியன் கிட்ட. இந்த அனுபவத்தினால ஏற்பட்ட ஆனந்தத்துல அவர் சம்சாரத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மறந்துட்டார். அவருக்கு எல்லாமே நிஜமான சிற்றின்பமா தோணித்து, அதெல்லாம் விட்டுடணும்னு தோணித்து. அதனால துரியாசிரமம், சந்நியாசாசிரமம் ஸ்வீகாரம் செஞ்சுட்டாராம். துரியாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணின்ற இந்த ஆள வந்தார் இப்ப நிஜமாவே இந்த சம்பிரதாயத்தை ஆழத்துக்கு வந்துட்டாராம். ஸ்ரீரங்கத்துல ஒரு மடத்தை ஸ்தாபிச்சார். அவருக்கு 15 பிரதான சிஷ்யர்கள், பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், ஆளவந்தார் ஆழ்வார், பெரிய திருமலை நம்பி, ஈசன் ஆண்டான், தெய்வவாரி ஆண்டான், சிறி ஆண்டான், திருமோகூர் அப்பன், திருமோகூர் நின்றான், தெய்வப் பெருமாள், திருமங்கையாளி, பிள்ளை திருமாலிருஞ்சோலை தாசர், மாரநேரி நம்பி, ஆள் கொண்டி அப்படின்னு 15 பேர். ஆளவந்தாருடைய கிரந்தங்கள் 8: ஆகம பிராமாண்யம், பரமபுருஷ நிர்ணயம், ஆத்ம சித்தி, சம்வித் சித்தி, ஈஸ்வர சித்தி, கீதார்த்த சங்கிரகம், சதுஸ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம். இதுல இந்த ஆத்ம சித்தி, சம்வித் சித்தி, ஈஸ்வர சித்தி அப்படிங்கிறது சித்தி திரயம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆத்ம சித்தியானது ஆத்மாவை பத்தி சொல்றது, சம்வித் சித்தி ஞானத்தை பத்தி சொல்லக்கூடியது, ஈஸ்வர சித்தியானது பரம புருஷனான பரதத்துவமான ஈஸ்வரனை பத்தி சொல்லக்கூடியது. தத்துவத்திரயத்தை ரொம்ப விஸ்தாரமா அழகா இந்த சித்தி திரயங்கள்ல சுவாமி ஏற்றிருக்கார். அதே போல கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிறது ஆள வந்தார் தன்னுடைய ஆச்சாரியனான மணக்கால் நம்பிட்டேந்து கிரகிச்சுண்ட கீதையாகிற வித்யைய சுருக்கி சங்கிரகமா அர்த்தத்தோட கொடுத்திருக்க கீதார்த்த சங்கிரகத்துல. அடுத்தது சதுஸ்லோகி, இது ரொம்ப வசந்த ஒரு ஸ்லோகம் ஆள வந்தாருடையது. பிராட்டிய பத்தின ஸ்லோகம், பிராட்டியினுடைய ஸ்வரூப ரூப குண விபவத்தை பத்தி பேசுறது இந்த ஸ்லோகம். 4 ஸ்லோகம் உடைய ஒரு கிரந்தம் இது. இந்த 4 ஸ்லோகங்களும் எப்படி இருக்குன்னா, இந்த 4 ஸ்லோகங்களுடைய விஷயங்கள் தான் விஸ்வரூபம் எடுத்து ஸ்ரீபாஷ்யமா அப்புறம் 4 அத்தியாயங்களா வந்திருக்கு போல தெரியறது. பிராட்டிய பத்தின தத்துவார்த்தங்களை தனக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கிற ஸ்லோகமானது இந்த சதுஸ்லோகி. அடுத்தது ஸ்தோத்திர ரத்னம், ரத்தனமான ஸ்தோத்திரம். நிஜமாவே நம்ம சம்பிரதாயத்துல ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு ஏற்படுத்தி வச்சதே ஸ்ரீ ஆளவந்தார் தான். ஆளவந்தார் தான் முதல்ல ஸ்தோத்திரம் அப்படிங்கறத பண்ணினார். அவரை பின்பற்றி கூரத்தாழ்வான், பராசர பட்டர், சுவாமி தேசிகன் எல்லாரும் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கா.
அப்பேற்பட்ட கிரந்தங்களை இயற்றிய ஸ்ரீ ஆளவந்தார் சிஷ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ அவருக்கு தன்னுடைய ஆச்சாரியனான மணக்கால் நம்பி ஒரு விஷயம் சொன்னார். உங்களுடைய தாத்தா, அதாவது பூர்வாசிரமத்து தாத்தா ஸ்ரீமன் நாதமுனிகள், அவர் யோக ரகசியத்தை தன்னுடைய இன்னொரு சிஷ்யரான குருகை காவலப்பனுக்கு உபதேசம் பண்ணியிருந்தார். அந்த குருகை காவலப்பனிடத்திலிருந்து நீங்க அந்த யோக சாஸ்திரத்தை கிரகிச்சுக்கலாம் அப்படின்னு ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பி சொன்னார். ஆளவந்தாரும் அப்படியே ஆகட்டும்னு குருகை காவலப்பனை சந்திக்கிறதுக்கு போனார். குருகை காவலப்பன் அப்ப யோகத்துல இருந்தாராம். யோகத்துல கண்ண மூடி தியானம் பண்ணி உட்காண்டிருக்கார். ஆளவந்தார் பின்பக்கத்திலிருந்து போய் சேவிச்சுட்டு உட்காண்டாராம். சரி, சுவாமி தியானத்துல இருக்கார், இப்ப கலைக்க வேண்டாம், பின்னாடி உட்காண்டிருக்கார். உட்காண்ட அடுத்த நிமிஷம் குருகை காவலப்பன் கண்ணை திறந்து சொட்டை குலத்தார் யாராவது உள்ளாரோ அப்படின்னு கேட்டார். சொட்டை குலம் தான் ஆளவந்தாருடைய குலம். ஆளவந்தார் நாதமுனிகளுடைய பௌத்திரன். நாதமுனிகளுடைய குலம் சொட்டை குலம். பின்னாடி பக்கம் வந்து உட்கார்ந்துருக்கார் ஆளவந்தார். அவர் சொட்டை குலத்தார்னா, ஒரு சொட்டை குலத்தார் பின்னாடி உட்கார்ந்துருக்காருன்னு முன்பக்கம் இருக்கிற குருகை காவலப்பனுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு கேட்டாராம் ஆளவந்தார். அதுக்கு குருகை காவலப்பன் சொல்றார், இந்த யோக தசையில இருக்கிறச்சே பக்தி யோகம், பக்தி பண்ணிட்டு இருக்கார். அவர் பெருமான சேவிச்சுட்டே இருக்கார். அப்படி சேவிக்கும் பொழுது, அப்படி எம்பெருமானோட அனுபவத்துல இருக்கும் பொழுது, ஒரு கால் பிராட்டிமார்கள் வந்து எம்பெருமான கூப்பிட்டா கூட எம்பெருமான் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி எட்டி எட்டி பார்த்தானாம் பின்னாடி. என்னன்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சான் குருகை காவலப்பனுக்கு. எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானவா யாரு? சொட்டை குலத்தார், தன்னுடைய ஆச்சாரியனுடைய குலத்தார், நாகமுனிகளுடைய குலத்தார். அவ வந்தாதான் எம்பெருமான் இப்படி எட்டி பார்ப்பான். அதனால எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னோட யோக திசையில இருந்த எம்பெருமான் எனக்கு காமிச்சு கொடுத்தார் அப்படின்னு சொன்னாராம் குருகை காவலன். ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ஆளவந்தார். விழுந்து சேவிச்சு தனக்கு யோக சாஸ்திரத்தை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டார். அதுக்கு குருகை காவலப்பன் சொன்னாராம், இப்போ அதை என்னால அனுகிரகிக்க முடியாது, அதுக்கு ஒரு சமயம் உண்டு. இந்த தேகத்திலிருந்து இந்த ஆத்மா விடுபடும் சமயத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் முன்னாடி இந்த உபதேசத்தை பண்ண முடியும். அந்த சமயத்துல நீ வந்து சேர்ந்தியானா இந்த உபதேசத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு ஓலைச்சுவடி, ஒரு சிட்டு எழுதி கொடுத்து அனுப்பிச்சார். எந்த திதியில எந்த நாள்ல தான் பரமபதம் அடைய போறோம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு யோக ஞானத்தினால. அந்த திதியை குறிச்சு ஆளவந்தார்கிட்ட கொடுத்தார். ஆளவந்தாரும் அதை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாராம். போய் ஸ்ரீரங்கத்துல போய் இருந்துட்டு இருக்கார். திடீர்னு ஒரு நாள் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திருவனந்தபுரம் பாசுரம் சேவிச்சாராம். அப்படி சேவிக்கும் பொழுது அவருக்கு திருவனந்தபுரம் பத்மநாபனை போய் சேவிக்கணும்ன்ற ஆசை ஏற்பட்டது ஆளவந்தாருக்கு. அதனால சிஷ்ய பரிவாரங்கள் எல்லாம் கூட்டிட்டு கிளம்பி போயிட்டாராம். அனந்த பத்மநாபனை சேவிச்சுட்டு வெளியில வந்த உடனே திடீர்னு அவருக்கு என்னமோ தோணிச்சு, குருகை காவலப்பன் கொடுத்த அந்த நாள் கிட்ட எங்கேயோ வருது போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்திலேயே வச்சுட்டு இருந்தாராம். அந்த ஓலைச்சுவடியை எடுத்து பாக்குறார். பார்த்தா அந்த க்ஷணம், அந்த நிமிஷம், அந்த நாள் அவர் குறிச்சி கொடுத்த அந்த சமயமானது அதே க்ஷணமா இருந்தது. போச்சு, அவ்வளவுதான். குருகை காவலப்பன் பரமபதம் அடைஞ்சுட்டார். யோக சாஸ்திரத்துடைய அனுஷ்டானம் அவருடைய மறைஞ்சு போச்சு. இது எம்பெருமான் வேணும்ட்டுதான் ஏற்படுத்தியிருக்கான். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி பக்தி யோகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இப்போ இந்த காலத்துல யாருக்கும் கிடையாது. அதனால அந்த பரம்பரையை கீழே கொண்டு வரத்துல எம்பெருமானுக்கே இஷ்டம் இல்லை போலது. அதனால அந்த பரம்பரையுடைய அனுஷ்டானமானது லுப்தமாயி போயிடுத்து குருகை காவலப்பனுடைய. ஆளவந்தார் மிகவும் வருத்தப்பட்டார். இருந்தாலும் பகவத் சங்கல்பம் இதுதான் அப்படின்னு மனசை தேத்திண்டு திரும்பி வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு இருக்காராம். ஆளவந்தாரனுடைய சரித்திரங்கள்ல இன்னும் சில பகுதிகள் ஸ்ரீ ராமானுஜரனுடைய சரித்திரத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் அனுபவிக்கலாம். சுவாமி தேசிகன் ஆளவந்தார பத்தி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்மக ஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹ. அடியன். சோ இப்ப நம்ம பார்த்தது வந்து ஆளவந்தாருடைய ஸ்டோரி. Part 2, Aniyan will narrate this story in short in English also. Okay. So we had seen that Alavandar had become a king
and he was ruling over a part of the Chola Desha. And ManakkalNambi, who was entrusted with the responsibility of initiating him into Sampradayam, was thinking how he will bring this to effect. So what he did was, he visited the royal palace and he found that he could not easily find entry into the palace, or he could not meet the king whenever he felt like. So he decided to do an upaya. He decided to follow another route. What he did was, he found out what the king liked the most to eat. He found out that the king liked what was called as Thuduvalankirai. It's a kind of a kirai, which was the favorite dish of King Alavandar. Having known this, ManakkalNambi found entry to the royal kitchen and he started supplying Thuduvalankirai daily for the king. The cook would take the kirai, process it, cook it nicely and serve to the king. The king used to eat it happily. And he would never inquire from where the kirai came, because it was obviously a royal kitchen. So they could get anything from anywhere. ManakkalNambi continued giving the Thuduvalankirai for a period of 6 months uninterruptedly. Daily kudupar. 6 months. Daily, the king would also relish eating the kirai. But he never happened to ask even a single day as to where the kirai was coming from. So ManakkalNambi thought, I have been supplying this kirai for quite some time now. Though this kirai has gone as a thudu, has gone as an envoy, it is not able to convey my message. So I might as well stop it for a while. So he suddenly stopped giving the kirai. The day Alavandar did not have kirai on his plate, it struck him that he was missing the kirai which he was having for the past 6 months continuously. So he called the royal cook and asked him, what happened today? Why is there no Thuduvalankirai? At that time, the royal cook said, there was an old man who used to give this kirai every day to the royal kitchen, and I used to cook that and serve it on your plate. Today, he has not come, so there is no Thuduvalankirai. Now Alavandar scolded the royal cook. He said, I thought you were getting all groceries and vegetables normally from the royal garden, the way you usually do. But if somebody has come and given something specifically for me, you should have informed me. Maybe he wants to convey something through that. He wants to seek something of me. So next time the old man comes, you please let me know for sure. The royal cook said yes. And after a while, after a few days, ManakkalNambi thought, okay, now I have given a break for a while. Let me try and continue back the same idea of supplying kirai. So he went with Thuduvalankirai. And that day, the royal cook was very happy to see him. He said, oh old man, please come. The king has told me that whenever you come, I have to take you to him. Saying so, the royal cook took ManakkalNambi to King Alavandar. King Alavandar asked ManakkalNambi, he first prostrated before him, and then he asked ManakkalNambi, what can I do for you that you have been supplying Thuduvalankirai for so long to me? What is that I can do in return? To this, ManakkalNambi said, you don't have to do anything in return. You just have to listen to what I say. So Alavandar didn't quite understand what he said. He said, do you want me to give you some money or some gift in return? ManakkalNambi again said, no. You don't have to give me anything. I owe you something. I have to
give something that belongs to you. I have to hand over your belonging to you, said ManakkalNambi. King Alavandar said, see, I am a king. There is nothing that I wish to have. I have all prosperity. I have all luxury. So if you have any property of mine, you can keep it for yourself. No problem. I give you the permission, you keep it for yourself. But ManakkalNambi said, no. It is your property, your belonging. I will hand it over to you. Alavandar was moved by the sincerity of ManakkalNambi. He said, okay, fine. If you want to give it to me, please hand it over to me. At that time, ManakkalNambi said, see, I cannot hand it over all of a sudden to you. So, you please grant me permission to come and meet you whenever I have to. Nobody should stop me from meeting you. I should be able to come to the royal palace freely, independently, and meet you, the king, whenever I want. Alavandar was quite amused with these words of ManakkalNambi. But he said, okay, fine. And he agreed. After that, ManakkalNambi started visiting the royal palace regularly and started teaching Alavandar the basic principles of the Bhagavad Gita. Slowly, those teachings started playing on the mind of King Alavandar. King Alavandar was completely engrossed in royal activities, enjoying luxuries of life and all that. But the preaching of the Bhagavad Gita through ManakkalNambi changed his mind and made him spiritual. After some time, when ManakkalNambi thought it was the right time, he told Alavandar that now it is time for me to hand over your property to you. I had told you, right, that I have some property of yours with me. I have some belonging of yours with me. Come, now I will show that to you. Saying so, ManakkalNambi took Alavandar to Srirangam and showed him Lord Ranganatha and told him that, see, this is your ancestral property, Pitrarjitamana Sutta. The Lord, serving the Lord, being devoted to Him is your responsibility. Being in Bhagavad Kainkaryam is your responsibility. Your real Swarupam is being a servant of the Lord. So, take charge of this. This is your belonging. This is your property. This is your responsibility, said ManakkalNambi. Alavandar realized how much he had missed all these days in worldly pleasures. He shed tears of repentance and joy. Joy because he had seen the Lord now, and now he was going to take up the Kaikarya Samrajyam. He took over that and he came to be called as Alavandar, Sampradayata Alavandar. Alavandar, who came to rule over Sri Vaishnava Sampradayam. So this was the transformation of King Alavandar to Sampradayic Alavandar. Acha, adukapram Alavandar Naraiya Grantangal Eldinar, avarukku Naraiya Sishyalla vanda. You people are expected to learn the names of the 15 Sishyas and the 8 works of Alavandar. Okay. So adella kindly porumaya assignment eldi padingo exam ku. Further, the story goes thus: Alavandar had to learn one more thing from one more Acharya. Sriman Nathamunigal had handed over many teachings to Iyakondar and only one portion of knowledge he had entrusted to Kurugai Kavalappan. And he had told Kurugai Kavalappan to give it to Alavandar whenever he would come of age. Now, what was this portion of knowledge? It was the secret of practicing Bhakti Yogam. Now, the practice of Bhakti Yogam is a very, very, very difficult process. You need to have extreme concentration and you need to control the mind and body to a great extent to be successful in that. It's a very difficult procedure to follow. So, Kurugai Kavalappan
was given the instruction by Nathamanigal that he had to teach this to Alavandar. ManakkalNambi informed Alavandar about this message of Nathamanigal and told him to go and meet Kurugai Kavalappan. Alavandar went accordingly to meet Kurugai Kavalappan. When he went, he found Kurugai Kavalappan deeply lost in meditation. He stood there for 2 minutes and immediately Kurugai Kavalappan turned back. Alavandar was standing behind Kurugai Kavalappan. Kurugai Kavalappan asked if somebody from the Sottai Kulam had come. Now Sottai Kulam is the Kulam of Nathamanigal, Alavandar, etc. Even before seeing Alavandar, Kurugai Kavalappan, who was lost in meditation, knew that Alavandar had come. He had so much of yogic powers. Well, the yogic power he had got was showing the Lord in front of his eyes all the time. And it is said that the Lord in front of him indicated to him that Alavandar was standing behind him. So Kurugai Kavalappan was very happy to see the grandson of his Acharya. And when Alavandar asked him, Swami, I want to learn the Bhakti Yoga Rahasyam practice from you. He said, I can teach it to you only when I am going to depart from this world. Just before departing from this world, I can give you the Rahasyam. So I know the date when I am going to depart. I'll do one thing. I'll set a reminder for you. There was no mobile phone those days to set reminders. They would set reminders on palm leaves. So he wrote down on a palm leaf the date and time when he was going to leave this mortal world, and he gave it to Alavandar and he said, just come few minutes before this muhurtam so that I can teach you this rahasya. Alavandar agreed, prostrated before him and went back to Srirangam. When he was in Srirangam, Alavandar used to recite the Thiruvaimozhi very regularly, and once when he was reciting the Thiruvaimozhi, he was reciting some portion of the Thiruvaimozhi which was related to Thiruvananthapuram Divyadesham. Thiruvananthapuram, capital of Kerala. There, Anantapadmanabha Swami temple is there, very beautiful. All of you can also go sometime. So, he was reciting the Pasurams of Anantapadmanabha Swami and he felt like going and seeing the Lord. So, he went to Thiruvananthapuram. When he went, took darshan and came out of the temple, he suddenly remembered that Kurugai Kavalappan had given him some date. So, he picked up that palm leaf and saw and realized that it was at that very moment that he had to be with Kurugai Kavalappan. He was in Thiruvananthapuram. Kurugai Kavalappan was in what they call in Gangai Konda Cholapuram, somewhere near Chidambaram, in Tamil Nadu. Basically, Alavandar was in Kerala, Kurugai Kavalappan was in Tamil Nadu. Those days there were no flights. Anyways, it was that moment that he had to be there with Kurugai Kavalappan. So obviously he couldn't be there with him. And the secret of practicing Bhakti Yoga became lost to the world. Well, this became lost for a very good purpose because, as Adiyan said some time back, it is a very, very tough practice to follow. So, Bhakti Yogam cannot be actually practiced in this Kali Yuga. It's only Sharanagati that can make us reach the Lord. Adinala Bhakti Yogam practice luptamayitu. Kurugai Kavalapanoda pit. So idoda Alavandarodeya Charitratoda oru pagudhiya paathutom. The rest of Alavandar's story will come when we do the story of Swami Ramanuja. So till now, all that you need to understand is Alavandar was taking care of the Sampradayam, being at Srirangam, having Srirangam as his headquarters, writing a lot of granthams, having many sishyas to do Kalakshepam, and thus Sampradayam was flourishing under Sri Alavandar. Seriya? So in our story, a doubt irundha kelungo. In the story vandu YouTube la publish aidum iniko naliko. Seriya? Ada samutha poi kekanum. And also have some assignment this time related to the story. So if you write the assignment, hopefully you will remember better. So the assignment for both classroom A and B is to write the Tirunakshatram, birthplace, Taniyan composed by Swami Deshikan, disciples and Avatara Shlokam of both ManakkalNambi and Alavandar. Okay.
and you people will submit the assignment by the 28th of this month. Please see to it that you neatly write the assignment. ஏன்னா இதெல்லாம் வந்து அடுத்த மாசம் எக்ஸாம் வரும், மிட் டர்ம் அசஸ்மெண்ட் அதுல இருக்கு. So you need to essentially learn all the names. இந்த தடவை வேல்யூஸ் போர்ஷன்ல நிறைய இல்ல, நீங்களே கவனிச்சிருப்பேன். காரணம் என்னன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா சிஷ்யா பேரு, கிரந்தங்கள் பேரு, அவதார ஸ்லோகம், தனியன்கள் இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக வேல்யூஸ் போர்ஷன்ல அதிகமா வைக்கல. I don't think it's too much for you people to study. Anyways, in the revision session, Adiyan will be giving everything as a compiled PPT, easy to learn. But please learn on time and keep in touch. If we have story session after 15 days, please don't forget it in between. Seriya? I understand all of you have a lot of commitments, but as you heard 15 days back, we need to manage time. So please do it. You all are very smart kids, very capable kids. அப்பப்போ கொஞ்சம் ரிமைண்டர் கொடுக்கணும், என்னதான் இருந்தாலும் கிட்ஸ் தானே. ஸோ அடியே இன்னி செஷனை வந்து அப்படி ஒரு ரிமைண்டர் செஷனா கொடுக்குறேன். இனிமே இந்த மாதிரி படிக்காம வந்துடாதீங்க, படிச்சுட்டு வாங்க. சரியா? So that's it from Adiyan's end. Any questions? Adiyan, the news media. அவன் அந்த ஆக்கியாளன் கிட்ட போறான்னா, அப்புறம் ஏன் ஆடவந்தார் வந்து ராஜ்யத்தை வந்து வாங்கிட்டாரு, இல்ல எனக்கு வேண்டாம், நான் வந்து வயசாக வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல அடியேன்? சூப்பரா கேட்டேன் அடியேன், சொல்லிருக்கலாம் அவர். ஆனா அவருக்கு அப்ப அப்படி சொல்லணும்னு தோணல. அப்ப அவருக்கு வந்து ஜெயிச்சுட்டாரோ இல்லையோ, விக்டோரியஸ் ஆயிட்டார். சரி ராஜாவாகுன்னு உடனே அவருக்கு ராஜாவாக ஆசையா இருந்துட்டு போல இருக்கு, ஆயிட்டார். அப்ப ராஜாவ ஆகாதன்னு அவரை யாரும் சொல்லல. அவ அப்பா, அவ குரு, மகாபாஷ வட்டெல்லாம் இருந்தால அவள்லாம் சொல்லி இருக்கலாம்ல, அவள்லாமும் சொல்லல. ஏன்னா அதையும் பார்த்துட்டு வரட்டும் அவர் அப்படிங்கறதுக்காக வச்சிருந்தா. எல்லாம் பெருமாளோட ஒரு ஏற்பாடுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னு கேட்டேன்னா, இந்த ஆளவந்தார் வந்து கிங்கா இருக்கிறச்சே கூட வந்து பெருமாள் எல்லாம் சேவிப்பார். அப்ப அவர் கிரௌனோட வந்து பெருமாள் சேவிச்சார். ஓகேவா? கிரௌனோட வந்து பெருமாள் சேவிச்ச ஆளவந்தாரோட பரம்பரையில நிறைய பேர் வந்தா. அவள்லாம் தான் இப்ப அரையர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவள்லாம் கிரௌனோட பெருமாளுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறான். கிரௌனோட நார்மலி யாராவது பெருமாளுக்கு முன்னாடி வருவாளோ? வரமாட்டா இல்லையா? அன்லெஸ் இஸ் அ கிங் வரமாட்டா. பட் பெருமாளுக்கு ஆசை. என்ன ஆசை? பிரபந்தம் சொல்றவா, பிரபந்தத்தை அபிநயம் பிடிச்சு சொல்றவா, மீன்ஸ் பிரபந்தத்துக்கு ஆக்ஷன் பண்றவா எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சோ அவ ஸ்பெஷல்லா தெரியணும், அவ கிரவுன் போட்டுன்னு தெரியணும் அப்படின்னு பெருமாள் ஆசைப்பட்டார். நார்மலா கிரவுன் போட்டுக்கோன்னா இந்த பாகவத்தாலாம் இல்ல இல்லன்னு ரொம்ப ஹம்பிளா சொல்லுவா. சோ பரம்பரை அவளுக்கு அந்த கிரவுன் வந்துருச்சுன்னா அவ ஹாப்பியா போட்டுப்பாளோ இல்லையோ. அதனால கொஞ்ச நாள் ஆளவந்தார கிங்கா வச்சா இது நடக்குங்கிறதுக்காக பெருமாள் லீல பண்ணிருக்காரு. அதனால ஆளவந்தார் கிங் ஆயிட்டார். அப்புறம் ஏன் அடியன் மணக்கால்நம்பி வந்து ஆளவந்தார் கிட்ட வந்து ஆளவந்தார் சின்ன வயசுல என்ன பண்றாருன்னு அவர்கிட்ட சொல்லல அடியன்? என்னதுப்பா? எப்போ? ஆளவந்தார் வந்து மணக்கால்நம்பி வந்து ஆளவந்தார் கிட்ட ஏன் சொல்லல அடியன்? நீ வந்து இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருந்த, இப்ப இப்படி ஆயிட்டேன்னு ஏன் அப்படின்னு சொல்லல? கிங் ஆறதுக்கு முன்னாடி கேக்குறீங்களா? இல்லடி, என் கிங் ஆனப்புறம் அவர் ஆளவந்தாரோட சின்ன வயசுல இருந்ததுல மணக்கால்நம்பி வந்து அவர்கிட்ட ஏன் சொல்லல, நீ இப்படி எல்லாம் இருந்த அப்படின்னு? அதான் அது சொன்னார். அவர் மெதுவா சொன்னார். ஒன் லைன்ல ஒன் டைம்ல சொல்லிட முடியல. ஏன்னா அவ்வளோ இயர்ஸ் அவர் கிங்காவே இருந்தாரா. அவர் கிங்கா அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருந்தார், அப்புறம் கிங்கா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். சோ அவ்வளவு ஈஸியா ஏன்பா நீ அன்னைக்கு இப்படி இருந்தியே, பக்திமானா இருந்தியே, இன்னைக்கு இப்படி கிங் ஆயிட்டே அப்படின்னு ஒரு கிங்க பார்த்து அப்படி டைரக்டாலாம் சொல்லிட முடியாது. அப்புறம் கோச்சின்னு எங்க நீ போயிட்டு வா, இனிமே நீங்க வராதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால மெதுவா சொன்னார். பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கோ
அதெல்லாம் எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மைண்ட டைவர்ட் பண்ணி டிவோஷனுக்கு திருப்பி கொண்டு வந்தார். அவர் என்ஜாய்மெண்ட் மோட்ல இருந்தார். அந்த என்ஜாய்மெண்ட் மோட்ல இருந்து டிவோஷன் மோடு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதனால மெதுவா சொல்லி கொடுத்தார். அவர் சொன்னார், முன்னாடி எல்லாம் நீ இப்படி இருந்த, உங்க தாத்தா நாத்தமுனிகள் அதெல்லாம் சொன்னார். ஆனா சட்டுன்னு சொல்ல மெதுவா சொன்னார். ஓகேவா? பக்தியோகம் வந்து லுப்தமானது வந்து பெருமாளோட லீலைன்னு தேவர் சொன்னது. அடியன் ரொம்ப ஃபீபிளா கேக்குறது, சரியா கேட்கலடி. அடி இப்ப கேக்குறதா? இப்பயும் ஃபீபிளா இருக்கு, பட் கேக்குறது ஒரு அளவுக்கு. சொல்லுங்க. அடி பக்தியோகம் லுப்தமானது வந்து பெருமாளோட லீலைன்னு தேவர் சொன்னது. அப்போ ஆனா அந்த மாதிரி ஏன் பண்ண அடியன்? பக்தியோகமும் இருக்கட்டும் பிரபத்தியும் இருக்கட்டும்ன்ற மாதிரி இருக்கலாம் அடியன். இருக்கலாம். ஆனா என்ன ஆயிடும்னு கேட்டா, பக்தி யோகம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு ஜனங்கள் நினைச்சுட்டானா அதுல பாதியில அது லுப்தமாயி கஷ்டப்பட்டு அப்புறம் ஜடபரதர் கதை மாதிரி ஆயிடும். எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ பூர்த்தி ஆகிறதுக்கு தெரியாது. அதனால அதெல்லாம் வேண்டாமே, நம்மளுக்கு வந்து ஆக்கிஞ்சன்யம் தான் பிரதானம் அப்படின்னு வச்சுட்டா எல்லாரும் அந்த மார்க்கத்துக்கு தானே வருவா. அதனால இந்த தேகாவசானத்துல மோட்சம் கிடைக்கிறது நிச்சயமாயிடும். அந்த மாதிரி ஒரு வழி ஏற்பாடு பண்ணாதான். டஃபர் ரூட்னு ஒண்ணு வச்சுட்டா எக்ஸைட்மெண்ட்ல சில பேர்லாம் அதுல போகணும் அப்படின்னு நினைச்சுடுவா. பட் அது ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துல அது வந்து சாத்தியம் இல்லை. அதனால அது வேண்டாம், இந்த காலத்துக்கு இதுதான் ஈஸி, ஸோ இதே ரூட்டு இதான் ரூல்னு சொல்லிட்டா எல்லாரும் இந்த வழியில வந்துடுவார்கள். பெருமாளுடைய கிருபையினாலதான் அப்படி பண்ணிருக்கேன். The news media.